ஹாய் நண்பா, எல்லோரும் ரெடியா? ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம தளபதி 69 படத்தோட அப்டேட் வந்து பார்த்துடலாம். ஸோ நான் உங்கள் டிஆர்வியூஸ். ஸோ தொடர்ந்து இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தளபதி 69 டேரக்டர் வந்து யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து கான்ட்ரவர்சி போயிட்டே இருந்துச்சு. ஸோ யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்துச்சு. ஏன்னா வெற்றிமாறனா இல்லை கார்த்திக் சுப்ராஜா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு. ஏன்னா தளபதி இதோட படத்தை வந்து நடிக்கிற எல்லாமே ஸ்டாப் பண்ண போகிறாரு. ஸோ அதனால் கடைசி படம் அப்படிங்கிற மாதிரி பேச்சும் போயிட்டு இருந்துச்சு. ஸோ இதில் தளபதி 69 வந்து கடைசியாக ஃபைனலாக வந்து ஹெச் வினோத் அவர் தான் வந்து படம் எடுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்துச்சு. இந்த படத்துக்கு வந்து மியூசிக் டைரக்டர் வந்து அனிருத் வந்து பேசியிருக்காங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்து சமந்தா வந்து ஹீரோயினியாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெச் வினோத்தோட படங்கள் பார்க்கும்போது வந்து எல்லா படமே வெற்றியாக தான் கொடுத்துருந்துருக்காரு. கடைசி அவருக்கு வலிமையில் மட்டும் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து அவருக்கு ட்ராப் அவுட் ஆகிட்டார். பட் அந்த இதையுமே வந்து அவர் வந்து துணிவில் வந்து கம்பேக் கொடுத்துட்டாரு. துணிவு படம் ரிலீஸ் ஆன புதுசில் தான் வந்து வாரிசும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ ரெண்டு படமே கிளாஸ் விட்டையில் எந்த படம் எவ்வளோ கலெக்ஷன் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு நம்பிக்கையில் தான் வந்து நம்ம தளபதி வந்து ஹெச் வினோத்துக்கு வந்து ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு. அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா ஹெச் வினோத்தோட படமும் செம ஹிட்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா தளபதியை வச்சு எடுக்கிறாரு அப்படிங்கும்போது உண்மையிலே தலைவர் வேறு லெவலில் ஒரு படம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தளபதி ஃபேன்ஸ்க்கு தான் என்ன வருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளபதி வந்து எல்லாருமே நடிச்சுட்டு இந்த நேரத்தில் வந்து படத்தில் வந்து போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தம் இருந்தாலுமே அவர் அரசியலுக்கு போகிறாரு அப்படிங்கிற ஒரு ஆறுதல் பரிசு அவங்க எல்லாருக்கும் வெயிட்டிங்கில் இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இதுக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னா கங்குவா படத்தையும் வந்து நிறைய பேருக்கு வந்து ரிலீஸ் பண்ணி படத்தை வந்து போட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ படத்தை பார்த்த எல்லாருமே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கங்குவா படம் வந்து தமிழ் சினிமா வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கங்குவா படமும் வந்து சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா கங்குவா படமும் வேட்டையன் படமும் வந்து தான் கிளாஷ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி படம் வந்து ரெண்டு படமுமே வந்து கிளாஸ் ஆகிற சீன் வந்து கண்டிப்பாக தீபாவளி இந்த டைம் போல் தான் ரீசெண்டாக நடக்க போகுது. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அடித்து காட்டுங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்க போகுது. சூர்யாவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படங்கள் எதுவுமே பெருசாக அவருக்கு வந்து கை கொடுக்கல. தேட்டரில் ரிலீஸ் ஆன படங்கள், ஆனால் அவருக்கு வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆன படங்கள் எல்லாமே அவருக்கு செம்ம ஹிட் ஆச்சு. பட் தேட்டரில் ரிலீஸ் ஆகி அவர் ஃபேன்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி படங்கள் எதுவுமே ரிலீஸ் ஆகலை. ஏன்னா அவருக்கு வந்து நல்ல படங்கள் எல்லாத்தையுமே வந்து ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக தேட்டரில் தான் ரிலீஸ் ஆக போகுது. படமும் வந்து வேறு லெவலில் இருக்க போகுது. அது வந்து கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா வேட்டையன் படமும் வந்து வேறு லெவலில் இருக்க போகுது. ஏன்னா வேட்டையன் படத்தோட ஷூட்டிங்கும் அந்த ஒரு சில ட்ரெயிலர் மின்ஸ் வீடியோ அந்த மாதிரிலாம் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தலைவன் வந்து வேறு லெவலில் செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் ரெண்டு படமே வந்து கிளாஸ் ஆகும்போது எந்த படம் எப்படி ஹிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. பட் எந்த படத்துக்கு தான் நம்ம ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் எடுத்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிஞ்சுருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்க. தேங்க்யூ.